அதாவது இப்போ என்ன சொல்கிறது, ஒருத்தவங்களுக்கு பவரே கிடையாது அப்படின்னு ஊருக்குள்ளே ஒரு பேச்சு போயிட்டு இருக்கிறதா நம்ம ஆளுங்க கேள்வி கேட்குறாங்க ஒருத்தர்கிட்ட. உங்களுக்கெல்லாம் பவரே கிடையாது, நீங்கள் முடிவே பண்ணலையா அப்படின்னு ஊருக்குள்ளே பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் சொன்னவர் என்ன சொன்னார்னா, என்னப்பா நீங்கள் வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கார். வருத்தப்பட்டது மட்டும் இல்லாமல் விளக்கம் வேறு கொடுத்துருக்கார். அவர்கிட்ட என்ன கேட்டோம், அவர் என்ன விளக்கம் கொடுத்தாரு, சொன்னது யார், எல்லாத்தையும் பார்த்துருவோம் வாங்க. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர் தான். அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, சார் உங்களுக்கு எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர்கள் போட்டி போட போகிறாங்கன்றது முடிவு பண்ணுறதே அதிமுக இல்லையாமே, பாஜக தான் முடிவு பண்ணுது. நூறுக்குள்ள ஒரு அரசியல் புரசலாக பேச்சு போய்கிட்டு இருக்கே, அதுதான் சங்கதியா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டோன்னே, இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டால் அப்புறம் அவருக்கு சுருக்குன்னு வருவா வராதா பத்துருச்சு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்களே கதை திரைக்கதை வசனமெல்லாம் எழுதக்கூடாது, எதுவுமே தெரியாமல் பேசுகிறீங்க நீங்கள், அதெல்லாம் நாங்கள் 4 செவத்துக்குள்ளே நடக்கிற அந்தரங்க விஷயம், அதை வெளியிலெல்லாம் உங்களால் ஓப்பனாக சொல்ல முடியாது எங்களால். நீங்கள் என்ன வேணால் பேசலாமா, அப்படிலாம் பேசக்கூடாது, எங்களுக்குள்ளே நடக்கிற சீக்கிரட்டாக நடந்துக்கிட்டு இருக்குது, நேரம் வரும்போது தானாக தெரியும் அப்படின்ற மாதிரி. இது அப்படி கிடையாது, எங்கள் கிட்ட தான் இன்னும் பவர் இருக்குன்னு அடித்து பேசியிருக்காரு ஜெயக்குமார் அவர்கள். எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே திரைக்கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் நீங்களே தான் தயாரிப்பு, திரைக்கதை, வசனம், இயக்கம், டைரக்ஷன். எதுக்கு அவசரப்படுறீங்க? என்னென்னா எல்லாமே இப்போ நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரி மாதம் வரப்போகுது. இப்போ தேர்தல் அறிக்கை குழு கட்சி சார்பில் அறிவிச்சாச்சு. இப்போ ஒவ்வொரு கட்டமாக காய் நவுத்திட்டுருக்கோம். அதனால் அப்ராப்ரியேட் டைமில் எல்லாம் தெரிய வரும், அப்போ உங்களுக்கும் விடை கிடைக்கும். அதனால் இப்போது எந்த கேள்வி கேட்டாலும் ஒரே வார்த்தை, 4 செவத்துக்குள்ளே நடக்கிற விஷயம், அந்தரங்கத்தில் நடக்கிற விஷயம், அது வெளிப்படையே வராது. அதுக்கு அடுத்தது தேர்தல் அறிக்கை, அது ஒன்று ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு குழு ஒன்று போடுவாங்க எல்லா கட்சியிலையுமே. இப்போ எப்படி தேர்தல் அறிக்கைலாம் பண்ண போகிறீங்க அப்படின்ற கேள்விக்கு ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் குழு போட்டோம், அவங்கெல்லாம் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு எதெல்லாம் சீரழிஞ்சு கிடக்கு தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத பார்த்து மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காகவே சிறப்பான ஒரு தேர்தல் அறிக்கையை ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு உத்தரவாதமாக பேசியிருக்காரு ஜெயக்குமார் அவர்கள். இல்லை, இப்போ அதுக்கு குழு போட்டிருக்காங்க. இப்போ இந்த குழு தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் பண்ணி இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிலவுகின்ற இந்த எதோச்சதிகார ஆட்சியினுடைய செயல்பாடுகள், குறிப்பாக விவசாயிகள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள், மீனவர்கள், சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள், ஆதரவாளர்களுக்கு எதிரான அந்த வன்கொடுமைகள், தொழில் துறையில் மிகவும் பின்தங்கிய ஒரு சூழ்நிலை, அதுவும் ஒரு ஊழல், லஞ்சம், இதெல்லாம் தலைவிரித்தாடுது. தமிழ்நாடே போதை கலாச்சாரத்தில் ஊறிருக்கு. இதெல்லாம் பிரதிபலிக்கின்ற வகையில் கண்டிப்பாக தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரை இருக்கும். தமிழ்நாடு ஒரு வளர்ச்சியை கொண்டு போகிற அளவுக்கு, அதாவது ஒரு பொருளாதார வளர்ச்சின்னும் போது இந்த 5 வருஷத்தில் 3 மாதம் 5 வருஷம் ஆகிப்போகுது. இந்த 3 மாதத்தில் கோபாலபுரம் குடும்பம் தான் பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. மீதி பார்த்தா பட்டி தொட்டியில் இருக்கிற குப்பன், முனுசாமி, சுப்பன், அவங்க குடும்பம்லாம் பார்த்தா நடுத்தரு தான் போயிருக்குது. அதனால் கோபாலபுரத்து கொடுமைகள், கோபாலபுரத்து பொருளாதார வளர்ச்சி என்ற அடிப்படையில் போகாமல் இல்லையா, தமிழ்நாடு ஒட்டுமொத்த வளர்ச்சி, தமிழ்நாடு ஒட்டுமொத்த வேலைவாய்ப்பு உருவாக்குறது, தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுறது, இதன் அடிப்படையில் தான் தேர்தல் அறிக்கை இருக்கும்.